கர்த்தரே இஸ்ரவேலருக்காக யுத்தம் பண்ணுகிறார். கர்த்தர் செயல்படுவதற்கு நம்ம வாழ்க்கையில இடம் கொடுக்க வேண்டும். சவுல் ராஜாவும் அவனுடைய இராணுவத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரவேலுடைய இராணுவத்தில் ஒருத்தரும் கர்த்தருக்கு, ஆண்டவரே, பார்வோனும் அவனுடைய சேனை பின்தொடர்ந்து வந்தது, நீங்க தான் யுத்தம் பண்ணீங்க, செங்கடல்ல மூழ்கடிச்சிங்க, அதெல்லாம் நாங்கள் வாசித்திருக்கோம், நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நீங்க கண்டிப்பா அந்த பெலிஸ்தருடைய இந்த யுத்தத்தில் எங்களுக்கு ஜெயம் கொடுக்கணும்னு கூப்பிட்டு இருந்தா கண்டிப்பா கர்த்தர் வந்திருப்பார். ஆனா யாரும் கூப்பிடல, கர்த்தர் செயல்படுறதுக்கு இடம் கொடுக்கல. ஆனா பாருங்க, தாவீது கர்த்தருக்கு இடம் கொடுத்தான். கர்த்தருடைய நாமத்தினால வருகிறேன் என்று அவன் போய் ஒரே ஒரு கல்லு விட்டான், கூழாங்கல்ல எரிஞ்சான். அந்த கோலியாத்து கீழே விழுந்தான், அவனுடைய பட்டயத்தை உருவியே அவனை வெட்டி போட்டான். அப்ப நம்ம இருதயத்துல கர்த்தருடைய வார்த்தைக்கு அது நடக்க வேண்டும் என்று அப்படி விசுவாசிக்கிறவர்களா இருக்க வேண்டும். கேட்டுட்டு பார்த்துட்டு இது முடியாதுன்னு சொல்றதை காட்டிலும், சவுல் சொல்றான், உன்னையால முடியாதுப்பா, அவன் யுத்த வீரன், இந்த என் வஸ்திரத்தை எல்லாம் போட்டுக்க அப்படின்னா, அவன் இருக்கிற சமஸ்த இஸ்ரவேலையும் அவ்வளவு உயரமானவன், அவன் தோளு கீழே தான் எல்லாரும் இருக்காங்க. அவனுக்கு போறக்கூடிய இராணுவ வஸ்திரத்தை தாவீதுக்கு போட்டா அது ஒண்ணு சரிப்பட்டு வரல. இந்த அபியாசம் எனக்கு இல்லை, இது வேண்டான்னு சொல்லிட்டு அவன் எது பழகி இருந்தானோ, அங்க ஆடு மேய்க்கிற பொழுது ஆட்டை பிடிக்க வரக்கூடிய மிருகங்களை தூரத்துல இருந்து அவன் அதை அடிக்கணும்னா கவன் வச்சிருந்திருக்கான், கல் வச்சு அடிப்பான். அதை வச்சு தான் அங்கே ஜெயம் எடுக்கிறான். கர்த்தர் தான் கரெக்டா அவன் மேலே படவும் அவன் கீழே விடவும் கர்த்தர் யுத்தம் பண்ணார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுகிறதுக்கு நாம் இடம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சரி, நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனையுமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நம்முடைய வேதத்தில் பிரியமாக இருக்க வேண்டும். இதை கை கொள்ளுகிறதுனால மிகுந்த பலன் உண்டு. எங்களுடைய குணங்கள் மாறும் என்றெல்லாம் நீர் சொல்லியிருக்கிறீர் கர்த்தாவே. நம்முடைய வேதத்தில் நாங்கள் பிரியமாக இருக்கிறோம் கர்த்தாவே. அதை எங்களுடைய காரியமாக நாங்கள் எண்ணுகிறோம் கர்த்தாவே. இந்த உலகத்திற்கு உம்முடைய சபையின் மூலமாக அனந்த வல்லமை விளங்கும் என்று சொல்லியிருக்கிறீர். எங்கள் மூலமாக இந்த உலக மக்களுக்கு உம்முடைய வார்த்தையின் வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டும் கர்த்தாவே. எங்கள் இருதயத்தை நாங்கள் ஆயத்தப்படுத்துகிறோம், அப்படி நாங்கள் பக்குவப்படுத்துகிறோம் கர்த்தாவே. உம்முடைய வார்த்தை அது விசுவாச வார்த்தையா இருக்கிறது, அது எங்களுக்குள்ளே நம்பிக்கையை உண்டாக்குகிறது, அது எங்களுக்கு வெற்றியை கொண்டு வருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவிசுவாசமான தோல்வியான காரியங்களை எங்கள் மனதிலே வைத்து யோசித்து அதையே இரவும் பகலும் சிந்திக்காதபடிக்கு தேவன் எங்களுக்கு வெற்றி கொடுப்பார், சுகம் கொடுப்பார், ஆசீர்வாதம் கொடுப்பார், எங்களுக்கு நன்மையாக முடியும், காரியங்கள் வாய்க்கும், எங்களுடைய வாழ்க்கை அவருடைய கரத்தில் இருக்கிறது, எல்லாம் நேர்த்தியாய் செய்வார் என்று அப்படி விசுவாசிக்கிற அளவுக்கு எங்கள் இருதயங்கள் மாற்றப்படட்டும் கர்த்தாவே.